நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய 3 முகங்கள் பற்றி பார்க்க இருக்கோம். ஒவ்வொரு மனிதருக்கும் 3 முகங்கள் இருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தலாம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு முகம் தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 3 முகம் அப்படிங்கிறது, முதல் முகம் வெளி உலகத்திற்கு, அதாவது எல்லா பொதுமக்களுக்கும் வெளி உலகத்தில் நம்ம யாருக்கு தெரியுதோ அவங்க எல்லாருக்கும் தெரியக்கூடியது ஒரு முகம். இரண்டாவது, நமக்கு அருகில் இருப்பவர்கள், அதாவது நமது குடும்பத்தில் இருப்பவர்கள், நமது நண்பர்கள், நமது வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிறவங்க, இந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுக்கு தெரியக்கூடிய முகம் ஒன்று. இந்த 3வது முகம் மட்டும்தான் நமக்கு மட்டுமே தெரியக்கூடியது. அதாவது இந்த 3வது முகம் மட்டும்தான் நமக்கும் இறைவனுக்கும் தெரியக்கூடியது. இந்த இறைவனுக்கு தெரியக்கூடிய இந்த முகத்தை யாருமே தெரிந்து கொள்ள முடியாது. யாருக்குமே தெரியாத இந்த 3வது முகத்தை வைத்துதான் நமக்கு வரக்கூடிய பாவ புண்ணியங்களை இறைவன் கணக்கிடுறாரு. இறைவன் இந்த 3வது முகத்தை மட்டுமே பார்ப்பார். ஏன்னா இந்த 3வது முகம் மட்டும்தான் நம்மளுடைய ஆழ் மனதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். வெளியில இருக்கிறவர்களுக்கு மட்டும் நல்ல மனிதர்களாக இருக்கிறது அவசியம் இல்ல. நம்மளுடைய ஆழ் மனதிலும் நல்ல எண்ணங்களோடு நல்ல மனிதராக இருப்பதே அவசியம். இந்த ஆழ் மனதுல, அதாவது இந்த 3வது முகத்தை நம்ம பார்க்கணும்னா முடியுமா? அதாவது ஒருத்தரின் ஆழ் மனச மற்றவர் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியும். தியானத்துல நீங்க சக்கரத்தை இயக்க கத்துக்கிட்டவங்களா இருந்தீங்கன்னா மற்றவர்களின் ஆழ் மனசை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க தீய எண்ணத்தோட அதை கத்துக்கணும், அதை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக பலன் தராது. நல்ல விஷயங்களுக்காக, மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில இருக்கிற விஷயங்களை மட்டுமே நீங்க தியானத்துல பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை அது தரும். நம சிவாய.